சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். கலகலப்பான உரையாடல் ஐயா லெஸ்லி அவர்களுடன் தொடர்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் சின்ன பாணேசன். சொல்லுங்க, நீங்க தொடங்குங்க ஐயா. ஆமாம், இப்போது நம்ம முதல்ல இந்த தேர்தலின் முக்கியத்துவம், குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு நடைபெறுகின்ற இந்த தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து நமது மக்களிடையே நேயர்களிடையே ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள தொடர்பு, ஜனநாயகத்தில் தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நமது நேயர்கள் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறாமல், நிச்சயமாக, கண்டிப்பாக, உறுதியாக வாக்குச்சாவடிக்கு சென்று ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நமது நேயர்கள் எல்லோரையும் நாம் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் அப்போது ஒரு விழிப்புணர்வு செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதையும் நேயர்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து தவறாமல் 100% இந்த முறை வாக்குப்பதிவு ஆவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் மக்கள். இது எனக்கு ஒரு சின்ன கருத்துங்கய்யா. அதாவது காலையில் ஒரு பெரிய வயசுல ரொம்ப பெரியவங்க, ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாங்க. சரி, இங்கே நாம ஒரு எம்பியை உருவாக்குறோம். சரி, அந்த எம்பியை உருவாக்கி நிறைய டெல்லிக்கு அனுப்புறோம். டெல்லியில இதே அரசாங்கம் இருந்தா இவங்க இங்க இருக்கக்கூடிய அனுப்பக்கூடிய எம்பி திமுகவா இருந்து, கனிமொழியா இருந்து, அந்த தர்மபத்தினியா இருந்து, அங்க பாஜக ஆட்சியா தானே கடந்த 5 வருஷமா இருந்து. ஆமா, நல்ல அந்த சப்சிடைஸ்டு ஃபுட்டு, பஜ்ஜி, போண்டா இதை மட்டும் தின்னுட்டு வருவாங்க. தின்னுட்டு வரைக்கும் நல்லா இருக்கும். கடந்த 5 ஆண்டு காலமாக மத்தியில பாஜக அரசும் இங்க திமுக கூட்டணியும் இருந்ததுனால என்ன கேடு அப்படின்னா, இவங்களால எந்த இதுவுமே இன்னொன்னு இவங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. போய் அவங்க கேட்டு தரலன்னா கூட பரவாயில்ல, இவங்க கேட்கறதே கிடையாது. அப்ப இப்படிப்பட்டவங்களை, தகுதி இல்லாதவங்களை நம்ம எடுத்து அனுப்பணும் அப்படின்னா என்ன பிரயோஜனம்னு என்கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரி நம்ம பாராளுமன்ற கன்னியாகுமரி தொகுதி, அதுல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 2014 நம்ம வாக்களிச்சோம். மத்தியில பாஜக அரசு அமைஞ்சது, பல்வேறு திட்டங்கள் வந்தது. 40,000 கோடி அளவுக்கு பல்வேறு திட்டங்களை, ரோடு போடுறது, பெரும்பா ரோடு, பாலம், அது இது எக்கு தப்ப கொண்டு வள்ளி கொட்டினார் அவர். இனி மக்கள் நலத்திட்டங்களும் நிறைய நடைமுறைக்கு வந்தது. ஆனா அவருக்கு 2019 நம்ம கன்னியாகுமரி மக்கள் வசந்தகுமாருக்கு அவருக்கு ஓட்டு போட்டு தேர்வு செய்தாங்க. விளைவு என்ன? அவர் ஒரு 10-15 வசந்தன்கோ கிளைய அடிஷனலா திறந்தார். அது ஒண்ணு திறந்தாரு. ரெண்டாவது, இந்த மக்கள் நலத்திட்டங்கள், மத்தியில இருந்து வர திட்டங்கள் அத்தனையும் இந்த திமுக காரங்க ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேரை வாங்கிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் எங்கேயுமே 2 பேருமே, அவர் வசந்தகுமார் இருக்கும்போதும் சரி, விஜய் வசந்த் இருக்கும்போதும் சரி, அந்த மக்கள் நல திட்டங்கள் தாங்கள் இந்த மத்தியில இருந்து செயல்படுத்துறது, அதை நாங்கள் வாங்கி கொண்டு தர்றோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துல ஒரு வீட்டுல கூட அவங்க அதை செய்யல. இல்ல, அன்னைக்கு அவரு போட்ட ரோட இன்னைக்கு பஞ்சர் ஓட்டுறது கூட நாதி இல்லாத ஒரு சின்ன செலவு தானே. இதை நீங்க மாநில சாலைகள் இருக்கு, மாவட்ட சாலைகள் இருக்கு, தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு, இதுல நீங்க அணுகலாமே. அவருக்கு வசந்தன்கோ தொழில் நடத்துங்க நேரம் இல்லை. இது அடுத்த கிளையை எங்க ஆரம்பிக்கல, அதை மக்கள் தான் யோசிக்கணும். வசந்தன்கோ வாஷிங் மிஷின் கடை வேணுமா, அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் வேணுமா, 4 வழி வேலையை முடிக்கணுமா, இன்னும் 2-3 பாலம் கட்டணுமா, இன்னும் 5-6 ரோடு இப்ப கடந்து மிக மோசமா இருக்கக்கூடிய இந்த ரோடெல்லாம் சீர் செய்யணும். அவருக்கு வசந்தன்கோயினுடைய கிளை, இன்னொரு கிளை டிவி கடை வேணுமா, அல்லது ஒரு நல்ல ஐடி பார்க் கன்னியாகுமரி மாவட்டம் வேணுமா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ அவரு ஏற்கனவே நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வச்சிருந்தாரு, வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இந்த தடவை மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள நம்ம கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட முடியா, அவங்க ஊக்குவிக்கும் விதமாக நம்முடைய கருத்தையும் பதிவு பண்ணணும். அதாவது அந்த அடிப்படையில் தான் இந்த ஐயா காலையில் பேசினவர் அதை சொன்னார். அதாவது இந்த மக்களுக்கு இந்த புரிதல் இருந்துச்சுன்னா
நாம வந்து மத்தியில கண்டிப்பா ஓரளவு புரிதல் இருக்கு. நான் பார்த்த அளவுல நிறைய பேருக்கு இந்த தடவை புரிதல் முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா ராகுல் காந்தி தான் பிரதமரா வர போறாரு நம்ப வச்சாங்க மோடி வந்துவிட மாட்டாரு அப்படின்னு ஆழமா நம்பினாங்க. இந்த தடவை மோடி தான் வரப்போறாருங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்களுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே மக்களும் ஓரளவு நம்ம மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது. எல்லாரும் ரொம்ப அவரவர் ஒரு சில காரணங்களுக்காக அதை வெளிப்படுத்தாம மக்கள் இருக்கிறாங்க. அந்த திமுக காரர்களுடைய பிரச்சாரமும் காரியங்களையும் எதிர்த்து அதுவும் இப்ப எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல நேற்று ஒரு அம்மா, எதுக்கு வர்றீங்க, நீங்க வராதுங்க, தயவு செய்து யாரும் வராதீங்க, முதலமைச்சர்கிட்ட கேக்குறாங்க. விஜயாங்கிற அம்மா தெருவோரத்துல அவங்க வந்து காய்கறி வித்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில கனிமொழி அக்காவை ஓட 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 மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. வேண்டாம், நான் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு. இல்ல, அதுல முக்கியமானது கிறிஸ்தவ கிராமம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்து கிறிஸ்டின் பாகுபாடு நல்லது செய்தி. அந்த அம்மா வண்டியில முன்னுக்கு உட்கார்ந்துருக்காங்க. கனிமொழி சுத்தி வண்டியை சுத்தி எல்லாரும் தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன மாதிரி மக்கள் கிரவுண்ட் லெவல்ல மக்களுடைய மன கொந்தளிப்பின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனா உண்மையிலே ஒன்றும் செய்யலைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அவங்க 5 வருஷமா வந்து அப்படி நல்லா சுத்திட்டு தெரிஞ்சாங்க பிளைட்ல. அது மாதிரி இங்க டபுள் என்ஜின் எதுக்கு சொல்றாங்க? இப்ப மத்தியில பிரைம் மினிஸ்டர் ஒரு பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஐடியாலஜி சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இவங்க நம்ம நேர் எதிர் சித்தாந்தத்தை கொண்டவங்களை அனுப்பும் போது ஒன்றும் நடக்காது. அங்க குழப்பம் தான் மிஞ்சும். எதுவும் செய்யவும் முடியாது இவங்களால. இவங்க செய்யணும்னு நினைச்சா கூட இவங்களால செய்ய முடியாது. இன்னொன்று இவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த இது அப்படித்தானே. இப்ப தென் சென்னையில இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவாடு ஊர் சுத்திட்டு அலைஞ்சுது. இப்ப வந்து அங்க மேக்கப்ப கலைக்கல. இப்ப தெருல விடவே இல்லையே, நீங்க வராண்டா உள்ளே வராண்டான்ட்டாங்க. ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு வண்டி என்ட்ரன்ஸ்லயே சேர்த்துட்டாங்க. நீங்க உள்ளே வர வேண்டாம். இது வரைக்கும் நாங்க மழையினால அந்த வெள்ளத்துல அவ்வளவு கஷ்டப்பட்ட நேரம் எங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி தரதுக்கு ஆள் இல்லை. சபாநாயகர் ஒரு பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட், பசி தாங்க முடியாத பசி, ஒரு பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் அந்த வயிற்ற லேசா அந்த பசியை தாங்குறதுக்கு வாங்கி தரதுக்கு ஆள் இல்லை. குழந்தைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. அவங்க நம்ம சபாநாயகருடைய பேத்தி, அதுவும் தென் சென்னை தானே. அவங்களே 36 மணி நேரம் கடந்து தவச்சிருக்காங்க. தண்ணி கிடைக்கல, பால் கிடைக்கல. அவரே அதை கொந்தளிச்சு சொன்னாரு. தமிழச்சி தங்கபாண்டியன் தானே தொகுதி. சபாநாயகருக்கு பேத்திக்கே வேளச்சேரி தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி. இதே மாதிரி மத்திய சென்னையில நம்ம கேபிள் திறன் இருக்காரு தயாநிதி மாறன், அவருக்கு நல்லா கவனிச்சாங்க. எல்லா இடமும் இருக்குங்க தமிழகம் முழுக்க. ஜோதிமணி சொல்ல வேண்டாம், அவங்களே ஆளு ரெடி பண்ணி இங்க ஆரத்தி எடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி ரூபாய் கொடுத்து சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தா அது ஆரத்தி எடுக்கும் போது கேக்குது 5 வருஷமா எங்க போனேன்னு கேக்குது. ஈரோடுன்னு நினைக்கிறேன். அங்க விஜயாங்கிற அம்மா, அந்த அம்மாவுக்கு நல்ல சேலையெல்லாம் கட்டி நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுருவாங்கன்னு சொல்லி அது பவுடர் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு எனக்கு ஏன் 1000 ரூபாய் தரல. அதனால முதலமைச்சரே கேக்குது. ஸ்டாலின் அது 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 வந்து இந்த பிரச்சாரத்துக்கு எது இந்த திமுக கட்சிக்காரங்க போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கிறது தெரியுது. ஆனால் நாம லேசா ஞாபகப்படுத்தினா போதும். நம்ம ஒண்ணும் ஆமா, இந்த நிலவரத்தை அங்கங்கே நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பொதுவாக நம்ம லேசா ஞாபகப்படுத்தினாலே போதும். அதுக்கு மேல ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. இதுல கூடுதலா ஒரு சின்ன தகவல் ஒண்ணு, அதாவது இன்னைக்கு தான் அதுவும் பேசினாரு. ஓசூர்ல இருந்து பேசினார். அவங்க வந்து என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா, அவர் வந்து முறையாக தேர்தல் கமிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டார். எனக்கு வந்து ஓட்டு நான் இப்படி மாத்திருக்கேன், அதனால எனக்கு வந்து ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி புதிய வாக்காளர் அப்படி எடுத்துருங்க. அவர் அந்த பாயிண்ட்ல தான் சொன்னார். இந்த மாதிரி நான் பண்ணேன் கொங்கு மண்டலம், அதனால அங்க இருந்து நான் இப்ப பண்ணினேன். ஆனா வந்து அவங்க இழுத்து அடிச்சு கடைசியில வந்து எனக்கு ஓட்டு இல்லாம பண்ணி விட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிட்டுட்டாங்க. அப்படியே இது வந்து வருஷக்கணக்கா நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸ், ஓட்டுக்கு அப்ளை பண்ணது. ஆனா வந்து கிடைக்கல. அதை நான் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை அவர்கள் விஸ்வரூபம் எடுத்த பிறகு இந்த புதிய வாக்காளர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போறாங்க. அதனால அந்த புதிய வாக்காளர்களை எப்படியாவது அதை வந்து நிப்பாட்டி விடுறதுக்கு, இல்லைன்னா அந்த ஓட்டு இல்லாம ஆக்குறதுக்குள்ள வேலையை இவங்க செய்திருக்காங்க. பல இடத்துல இந்த மாதிரி இருக்கு. அது வாய்மொழி உத்தரவா கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு அதுக்கு ஆர்டர் எதுவும் போடாம வாய்மொழி உத்தரவு இங்க இருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து அந்தந்த கலெக்டர் ஆபீஸுக்கும் அந்த தாசில்தார் ஆஃபீஸுக்கும் கொடுத்து
அதெல்லாம் நடக்கக்கூடிய சொன்னார், வருத்தமா சொன்னார். இது மாதிரி எனக்கு ஒரு ஓட்டு போனது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா என் ஓட்டு அண்ணாமலைக்கு போக வேண்டிய ஓட்டு, தாமரைக்கு விழ வேண்டிய ஓட்டு. இதே மாதிரி கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் இருக்காங்க, இப்ப வெளியே தெரியல. நானும் சொன்னேன், ஆமாங்க இப்ப தெரியாது, எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டும் போது அன்னைக்கு தான் தெரியும் எனக்கு இவ்வளவு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்க போறாங்க, அப்பதான் தெரியும். ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, புது வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் அவங்க அண்ணாமலை பக்கம் போறாங்க. அப்ப அதை கெடுத்து விடுறதுக்கு என்ன வேலைங்கிறத இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ரொம்ப தெளிவா நீங்க சொன்ன மாதிரி ஓரல் உத்தரவு மூலமா அது ரகசியமா நடக்கும். ஆமா, ரகசியமா சொல்லி அங்க ரெடி ஆயிட்டு மேடம், உங்களுக்கு வந்துடும் மேடம், அடுத்த வாரம் வந்துடும், இப்படியே 6-7 மாசம் இழுத்துட்டு இந்த போச்சு. என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, நம்ம அடுத்த இதுலதான் வரும், முடிஞ்சு போச்சா கதை. அழகா பண்ணி விட்டுருக்காங்களா. இது எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இருக்குங்கிறது நம்ம தேர்தல் அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஐயா, அப்புறம் அடுத்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 4 நாள் தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆமா, 9ஆம் தேதி வேலூர் மற்றும் தென் சென்னை இங்க வாகன பேரணி, அதாவது ரோட் ஷோ நடத்த போறார். வேலூர்ல காலையில பண்றாரு. அன்னைக்கே 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில வேலூர், அன்னைக்கே மத்தியானத்துக்கு மேல சாயந்தரத்துல சென்னை தென் சென்னையில அவர் ரோட் ஷோ நடத்துறாரு. 10ஆம் தேதி நீலகிரியில வாகன பேரணி நடத்துறாரு, ரோட் ஷோ நடத்துறாரு. எங்க நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில நடத்துறாரு. அன்றைய தினமே சாயந்தரம் சாயந்தரம் கோவையில பொதுக்கூட்டத்துல கலந்து பேசுறாரு. அதே மாதிரி 13ஆம் தேதி, அதாவது 9, 10, 13, 14 நாள். அதுல 13ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்துல, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால நடக்கிற பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுறாரு. 14ஆம் தேதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துட்டு ராதிகா சரத்குமார் அந்த அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 நாள் வர்றார் பிரதமர். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 4 முறை வந்திருந்தார். ஆமா, ஒரு தடவை வந்திருக்கும் போது திருச்சியில் இந்த இதெல்லாம் திறந்து வச்சார்ல, ஏர்போர்ட் எல்லாம் திறந்து வச்சு நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மீட்டிங் நடந்தது. இன்னொரு முறை வந்திருக்கும் போது தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அடுத்தடுத்த நாள். ஆமா, அது பிப்ரவரி 28 பல்லடத்துல எண்மண் எண் மக்கள் அது இறுதி யாத்திரையை கலந்துட்டு அந்த விழாவில் கொண்டாட்டம். அது 27. 28ஆம் தேதி தூத்துக்குடி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கன்னியாகுமரிக்கு தனியா வந்தார். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு இடையில ஒரு நாள் இங்க சென்னைக்கும் வந்தார். இந்த ஒவ்வொரு நாளும் நடக்குது. அந்த பல்லடத்துல உச்சக்கட்ட கூட்டம், அது வெல் ஆர்கனைஸ்டு. ஏன்னா அந்த இறுதி விழா அப்படிங்கிறனால, எண்மண் எண் மக்கள் யாத்திரை இறுதி விழாங்கிறதுனால அது ரொம்பவும் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய எதிர்பார்ப்போட பண்ணியிருந்து கன்னியாகுமரியில் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டைமுக்குள்ளதான் அந்த இது ஏற்பாடாயிருந்து. கூட்டத்தை பார்க்கணும். கன்னியாகுமரியில் நீங்களும் போயிருந்தீங்களா? நானும் போயிருந்தேன். நாங்களும் போயிருந்தோம். விவேகானந்தா காலேஜில். ஆமா, 4 ஷெட்டா பெருசா போட்டிருந்தாங்க. குறையாம ஒவ்வொரு ஷெட்டுக்கும் ஒரு 50,000 பேர் உட்கார்ற அளவுக்கு இருக்கைகள் போட்டு வச்சிருந்து. கடைசி என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா இடமும் இருக்கை போட்டாச்சு. பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவு இருக்கைகள்லாம் நிரம்பி போச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு கூட்டம் சாடிக்கிட்டே இருக்குது. இருக்கை இல்ல, இடம் கிடையாது. செட்டு போட்டிருந்த இடத்துலயும் அதுக்கப்புறம் அங்கிருந்தே கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் அந்த செட்டு போட்டிருக்க இடத்துல வெயில் கடுமையான நிக்கிறதுக்காவது இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாலும் அதையும் தாண்டி வெளியே நின்று அந்த மாதிரி பார்த்தோம். அப்போ பிரைம் மினிஸ்டரை எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ரிசப்ஷன் இங்க இருக்குங்கிறத வச்சு நம்ம ஒரு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். மோடியால நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, மோடிக்கு இருந்த அந்த எதிர்ப்பு அலை மட்டும்தான் விலகி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் கூட எதிர்ப்பு அலை தான், அந்த கடுமையான எதிர்ப்பு அலை தான் விலகி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மிகப்பெரிய வரவேற்பு ஆதரவு அலை உருவாயிடுச்சு. அதனால இந்த 4 நாள் நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமான அளவில் அந்த வேட்பாளர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நான்
இந்த இடத்துல இன்னொரு சின்ன இதான் இருக்கு. இன்னொரு பெரியவர் வர்றாரு. யாருன்னா ராகுல் காந்தி வர்றாரு. ஆமா, அவர் வந்து 11 அல்லது 12ஆம் தேதி ரெண்டுல ஏதாவது ஒரு நாள், இன்னும் ப்ரோக்ராமே முடியவில்லை, ரெண்டுல ஒரு நாள் தான் வர்றாரு. ஏன்னா பிரதமரை விட அவர் அவ்வளவு பிஸியாவா இருக்கு. எனக்கு என்னன்னா ராகுல் காந்தி வாராருன்னு சொன்ன உடனே நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, அப்போ இது 2 நாளைக்கு முன்னாடியே லேசா கேள்விப்பட்டிருப்பாரு போல. நம்ம மதுரை வேட்பாளர் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் தயவு செய்து எனக்கு தொகுதிக்கு வரட்டும் வாங்க ஐயா. அது அவரு ரொம்ப வேடிக்கையா சொன்னத நமக்கே வேடிக்கையா தெரியுது. என் தொகுதிக்கு கொஞ்சம் வந்துட்டு போனாங்கன்னா என்னுடைய வெற்றி உறுதிதான், இன்னும் கொஞ்சம் உறுதியாயிரும். பாருங்க எந்த அளவுல ராகுல் காந்திக்கு நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிறது. அதாவது இந்த உண்மையிலே இந்த தேர்தலை நம்ம ஒரு விஷயத்த கண்கூடா பார்க்க முடியுது. அதாவது பாஜக எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இருந்தே பாஜக டாப் கியர்ல தூக்கி மேல வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை வரவுக்கு பிறகு அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு வரும்போது இன்னும் பெரிய லெவலுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகி போச்சுது. இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒண்ணு இருக்கு. அண்ணாமலை அவர்களால மோடியினால பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வரக்கூடிய ஆதரவு ஒரு பக்கம் அப்படின்னா, அந்தந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்று 5 வருஷமா எந்த ஈரமண்ணையும் செய்யாம போய் இந்த திமுக கூட்டணி வேட்பாளர் எம்பிக்கள் சிட்டிங் எம்பிக்கள் செய்த வேலை அந்த ஒண்ணுமே செய்யாம போனதுனால வந்து அந்த மக்கள் மேல அந்த எம்பிக்கள் மேல உள்ள அதிருப்தி கோபம் அது அப்படியே அதைத்தான் நம்ம நார்மலா ஜென்ரலா அந்த பொலிட்டிக்கல் டைம்ல சொல்ல போனா ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா? அது பாஜக வருது. அது அந்த அதனுடைய பலன் வந்து பாஜக நேச்சுரலா அப்படித்தானே வரும். இப்போ யாரெல்லாம் இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தரை காணாம போயிட்டாரு இந்த இதுல. ஏன்னா அவருக்கு போயிருக்கணுமே, அவரு அது நம்ம அவருக்கு தானே பேரு. அது மூழ்கிற கப்பல். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மூழ்கிற. இது இன்னைக்கு நேத்து நம்ம சொல்லல, இன்னைக்கு அவருக்கு கூட்டணி கிடைக்கல அதனால இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பா அப்பமே அதனுடைய சிம்டம்ஸ் நான் ரொம்ப தெளிவா சொன்னது. அதுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா மக்கள் மத்தியில அவர் ஒரு வசீகர தலைவரா இல்ல. 2வது அவருக்கு அந்த அந்த ஐக்கியவும் இல்லை, அந்த புத்திசாலித்தனம், அந்த பொலிட்டிக்கல் அந்த வில் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஏதோ அவர்கிட்ட என்ன இருக்கிறது, அவங்க அந்த 10 வருஷம் என்னென்னலாம் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த கொள்ளையடிச்ச அந்த பணம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கே ஒழிய வேற ஒரு பொலிட்டிக்கல்ல என்னென்ன இருக்கணுமோ, ஒரு லீடருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அது வெறும் ஜாதிய ஒரு அந்த ஈர்ப்பை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் தலைவர் ஆகிட முடியாது. நான் அதனால தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது, எடப்பாடி வந்து மூழ்கிற கப்பல் இஸ் ஜஸ்ட் லைக் an electromagnetic, அது என்ன ரெசிஜுவல் மேக்னட்டிசம். அந்த கரண்ட் விட்ட பிறகும் லேசா அதுல அந்த ஒரு சின்ன ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் கொஞ்ச நேரத்தில் அது மொத்தமா இல்லாம போயிடும். அந்த இடப்பட்ட பீரியடு அவருக்கு ஒரு சடன் பீரியட் இருக்கு. அதான் அணையிற விளக்கு கடைசி லேசா அணையிற விளக்கு. இன்னொரு உதாரணம் சொன்னீங்க, அவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை. அது கூட இருக்க அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாம் அவுத்து விட்டு இது மாதிரி செதறி போயிட்டு இது வந்து பாஜக அன்னைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. நேற்றுக்கு ஒரு இதை நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டது வந்து டிடிவி தினகரன் அவருடைய ஒரு வீடியோ வந்து வந்துச்சு. அப்போ அவர் வந்து 2 இது பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து இவர் நம்ம ஓங்கோல் இளவரசர் இருக்கார அந்த உதவகரை அப்பப்போ வாயை விட்டு வாங்கி கட்டிக்கும். அதாவது அதிமுக வந்து ஐபிஎல் அணி மாதிரி நிறைய அணிகள் பிரிஞ்சு எல்லாமே போயிட்டு, ஆனா வந்து திமுக அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதில் சொல்லும்போது வந்து டிடிவி தினகரன் சொன்னாரு, ஆமாங்க ஐபிஎல் அணி அதுதான், ஆனா உலக அளவுல அது பிரபலமானது, மரியாதைக்குரியது ஐபிஎல் அணி. ஆனா வந்து நீங்க அப்படி இல்ல, துர்கா அணி, உதயா அணி, அப்புறம் சபரீசன் அணி, அப்புறம் வந்து போதை பொருள் அணி, அப்படி நக்கல் அழகா போதை பொருள் அணின்னு சொல்லி ஒரு அணி உங்க கூட்டணியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு சரியான ஒரு சம்மட்டி அடி பதில், சரியான ஒரு ரியாக்ஷன் அதுக்கு. அது ஒண்ணு கொடுத்தாரு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டார் எடப்பாடி. 2-3 இடங்கள்ல அதை பதிவு பண்ணியிருந்தார். தேனி மாவட்டமும் தேனி பாராளுமன்ற தொகுதியில பேசும்போதும் இதே கேள்வியை கேட்டாரு. இல்ல விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில பேசும்போதும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போதும் இந்த கேள்வியை கேட்டாரு. அப்படியே ஜான் பாண்டியனுக்கு வந்து தென்காசி தொகுதியில பிரச்சாரம் பண்ணும் போதும் இதே கேள்வியை கேட்டிருந்தாரு. என்ன கேட்டாரு அப்படின்னா,
அதாவது எடப்பாடி பழனிசாமி இங்க வந்தாரா, உங்ககிட்ட ஓட்டு கேட்டாரா, அப்படி கேட்கலன்னா இனிமே வருவார், அவர்கிட்ட கேளுங்க. கேளுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்டையும் சொல்லிட்டார். பாருங்க, கோவையில வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் சிங்கம் அண்ணாமலை அங்க போட்டிடுறாரு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தருமபுரியில போட்டிடுறாங்க. அதவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சுயேட்சையாக ராமநாதபுரத்துல தைரியமா களத்துல இறங்கி நிக்கிறாரு. நான் யாரு டிடிவி தினகரன், நான் வந்து தேனி தொகுதியோட நான் வந்து களம் இறங்கி நிக்கிறேன். ஜான் பாண்டியன் அவரும் இங்க நிக்கிறாரு. ராதிகா சரத்குமார் அவங்க இதுல, ப்ரொஃபசர் சீனிவாசன் ஒரு மூத்த தலைவர் பாஜகவில் அவரு, தேவநாதன் யாதவ் களத்துல நிக்கிறாரு. அதே மாதிரி இவரு ஏசி சண்முகம் அவங்க வேலூர்ல நிக்கிறாங்க. பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில நிக்கிறாரு. 2 மாநில கவர்னர் அவங்க வந்து தென் சென்னையில நிக்கிறாங்க. இப்படி பாஜக எங்க அணில பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரத்துல நிக்கிறாங்க. எல்லாமே பிரபலமானவங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அணியில யார் நிக்கிறார் அப்படியே கேட்டார். யார் நிக்கிறா? துணிச்சலா இபிஎஸ் வந்து நான் தான் கொங்கு மண்டலத்தினுடைய கிங் அப்படின்னு சொல்லி நேரே போய் கோவையில நின்றுக்க வேண்டாமா? கேபி முனுசாமி ஒருத்தர் ஒண்ணுமே திராவிடத்தினுடைய தந்தையே நான் தான் சொல்லிட்டு கிடப்பார்ல, அந்த ஆளு போய் நிக்கணுமா வேண்டாமா? கிருஷ்ணகிரில நிக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரி விழுப்புரத்துல வந்து எப்போதும் போதையே இல்லாம ஒருத்தர் இருப்பாரு, சிவி சண்முகம். அவரு எங்க போனாரு? அவர் நிக்கணுமா வேண்டாமா? ஒருத்தர் நிக்கல, அழகா சொன்னார். அந்த இதை கோர்வை பிடித்து அழகா சொன்னார். மதுரையில ப்ரொஃபசர் சீனிவாசன் நிக்கிறாங்க. அங்க ஒரு தெர்மோகோல் விஞ்ஞானி உண்டுல, அவர் நிக்க அவர்ல ஏன் ஒளிஞ்சாரு? எத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளவு பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் வருவார்ல, அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் சரியான கேள்வியா இருந்தது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆன்டி இன்கம்பசி ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்கு வேட்டு வச்சுட்டு, ரெண்டாவது அதே திமுக கூட்டணிக்கு ஒரு அறமற்ற தர்மமற்ற ஒரு நீதியற்ற நேர்மையற்ற ஒரு கொள்ளைக்கார திருட்டு கொலைகார கும்பல் ஆட்சி செய்துன்னா அந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கார். அந்த நாடு அழியும். தண்ணியில் அழிஞ்சுது, தென் மாவட்டங்களில் அழிஞ்சுது, பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் மக்களுக்கு. இன்னும் அடுத்தால தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு தடவை எல்லாம் கருகிச்சு, கருகி முடிஞ்சு அதுக்கு பிறகு கடுமையான வெள்ளம் வந்து வெள்ளத்தினால பாதிப்பு, விளைஞ்சதெல்லாம் வெள்ளத்துல போச்சு. இதெல்லாம் எப்படின்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி கூட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துக்கும். ஏன்னா அதுக்கு தான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, அறமற்ற ஆட்சி நடந்துன்னா அந்த நாடு அழியும்னே எழுதியிருக்காரு. அது சத்தியம், உண்மைதான். ஆமா, இப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணட்டும், அரசியல் வித்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் உள்ள கோல்மால் வித்தைகள், குளறுபடி வித்தைகள், திசை திருப்பும் வேலைகள், மடைமாற்றும் வேலைகள் எல்லாம் பண்ணட்டும் பண்ணுனாங்க. ஆனா எதுவுமே எடுபடாது. எல்லாமே அடிச்சு உடைச்சு வெளியே கொண்டு போய் விட்டுறாரு. மக்களுக்கு வேற இவங்க மீடியாவை வச்சு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா சோசியல் மீடியான்னு ஒண்ணு வந்து அப்படியே இன்னைக்கு அப்படியே அந்த மீடியாக்கள்ல பணி செய்யற அந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, அவங்களே சோர்ந்துட்டாங்க. உண்மையிலே சோர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு தானே வேலை செய்யறாங்க. கண்டிப்பா சன் டிவியில் இருந்தாலும் சரி, அந்த மீடியா அவங்க கலைஞர் எதுனாலும் சரி, திமுக சார்புடைய அந்த ஊடகங்கள் எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க தானே. அவங்களுக்கு சோர்வு வரக்கூடாது இல்லையா, அவங்களே சோர்ந்துட்டாங்களே. அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக கேள்விகளை கேட்கணும். கேட்டு 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 அவங்களே சோர்ந்து போனாங்க, விரக்தி ஆகி எவ்வளவு நாளைக்கு கேட்க ஒரு அவர்சன் வந்து போச்சு அவங்களுக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது. ஆனா எல்லா மட்டத்திலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இங்க மட்டும் இல்லை, இங்கிலாந்துல கூட இருக்கு. நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்திருக்காங்க, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்பேன். பல்வேறு திட்டங்கள் இதை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 50 ரூபாய், அது கொரியர் செலவு. மற்ற மாநிலங்களுக்கு வந்து 100 ரூபாய் கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு, அதாவது 9092345641 இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான்
வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன். இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ பண்ணலாம். இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு. லூர்தம்மாள் சைமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமராஜருடைய 2வது முதலமைச்சராக 2 தடவை இருந்தாங்க. 2வது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர், ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை வச்சு தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு தனி துறையை கொண்டு வந்துட்டார். தனி துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறை இருக்கு. பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதை பேர ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க. மோடிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்க கொடுங்க. இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். 10 பேர் பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க, இல்லை பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா குறிப்பெடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் செய்யுங்க. இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 5 புக்கோ 4 புக்கோ 10 புக்கோ 50 புக்கோ 20 புக்கோ எவ்வளவு வேணாலும், இல்லை நீங்களே அடிச்சு கொடுக்கனாலும் தாராளமாக கொடுங்க. இதை சொல்லிட்டு கொடுங்க. நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 காப்பி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா தாராளமாக, உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும். தேர்தல் மைண்ட்ல வச்சு கண்டிப்பா இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பிரிஸ்டல்ல வந்து அங்க டி-ஷர்ட், அவர் ஒரு கொங்கு, அந்த கொங்கு மண்டல பேச்சிலேயே ஒருத்தர் கொங்கு மாப்பிள, அண்ணாமலையும் கொங்கு மாப்பிள, நானும் கொங்கு மாப்பிள போட்டிருக்காரு. கூட ஒரு ஆதரவு பிரச்சாரம். அவர் வட இந்தியக்காரரு. அவர் கூட இருந்து இந்தியாவினுடைய பெருமை உலக அளவுல எவ்வளவு உயர்த்தி, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அவர் வந்து அது ஊழல் இல்லாததெல்லாம் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. கண்டிப்பாக அமெரிக்காவில இருந்து பெரிய அளவுல பிரச்சாரம் பண்றாங்க. அமெரிக்காவில இருந்து ஒரு பெரிய கூட்டமைப்பே வச்சு அண்ணாமலைக்கு பெரிய ஒரு ஃபேனே நியூயார்க்ல இருக்கு. அவங்க அங்க இருந்து பெரிய அளவுல வேலை செய்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் இருக்குங்க அவங்க செய்யறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு சின்ன முக்கியமான விஷயம் இருக்கு. சிங்கப்பூர், மலேசியால இருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுறவங்க வந்து ஒரு விஷயத்த திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. மோடி வந்து இந்தியாவுக்கு பிரதமரான பிறகுதான் எங்களுக்கு இங்க மரியாதை அப்படின்னாங்க. சிங்கப்பூர், மலேசியால இருக்கக்கூடியவங்க மோடி, அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை வந்த பிறகு முத நான் சவுதி அரேபியாவில் 1995, 96, 97, 95ல இருந்து 98 வரை 4 வருஷம் 3 வருஷம் இருந்தேன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி உண்மையிலே ஒரு நாயை விட கேவலமாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணோம். அந்த அரபு நாட்டு இஸ்லாமியர்கள் வந்து நம்ம நாட்டில் இருந்து போகக்கூடிய இஸ்லாமியனுக்கு தான் கொஞ்சம் ஒரு சின்ன மரியாதை கிடைக்கும். அது அந்த இஸ்லாமிய நேம் இருந்ததுன்னா ஏர்போர்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும் அந்த கல்ச்சர். அவங்களுடைய அந்த நம்மளை ட்ரீட் பண்ற அந்த விதம் இருக்கு இல்லையா. வாஜ்பாய் என்னைக்கு அந்த பொக்ரைன்ல அணுகுண்டு சோதனையை நடத்தினார், இம்ப்ளோஷன், அது பூமிக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் சேட்டலைட் எல்லாம் மறைச்சி, அது எக்ஸ்ப்ளோஷன் இல்லை இம்ப்ளோஷன், பூமிக்கு அடியில் வச்சு வெடித்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டின பிறகு ஒரு சின்ன மரியாதை கிடச்சி. அதுக்கு பிறகு தான் அரபு நாடுகளில் இந்தியர்களுக்கு இனி ஒரு சின்ன மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ மோடி வந்து பொருளாதாரத்தையும் நல்ல நிலைநிறுத்தி நாட்டையும் சேதாரம் இல்லாமல் பாதுகாத்த உடனே அது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு டூரும் போகிறாரா, எல்லாரும் இவரை பார்த்து என்னையா மனுஷன் அப்படி வந்து ரொம்ப படித்த ஒரு மாதிரியும் தெரியல, ஆனால் கம்பீரமான நடையும் அந்த அவருடைய செயல்பாடும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் நாட்டை வழிநடத்தி செல்லுகிற அந்த பாங்கையும் எல்லா நாடுகள்லையும் இருந்து பார்க்குறாங்க இல்லையா. பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பக்கம் தாங்கிக்க முடியல, ஆனாலும் இதை ஏற்றுக்காமலும் இருக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த அவர் கூட அன்னைக்கு சொல்லியிருப்பார், அந்த கொங்கு மாப்பிள்ள பிரிஸ்டல்ல இருந்து சொன்ன அந்த வீடியோவில் அவர் எங்களுக்கெல்லாம் பெருமிதம், மோடியால் தான் ஒரு பெருமிதம் அடைகிறோம், எங்கள் நாட்டில் எங்களுக்கு மரியாதை கிடைக்குது. எல்லா நாட்டிலையும் கிடைக்கும், எல்லா நாடுகளிலும், அமெரிக்காவிலும் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கே இப்போ தான் வேல்யூ வந்து. ஆமாம், பர்டிகுலராக அரபு நாடுகளும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற
இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் அது. இன்னொன்னுங்கய்யா, அந்த கொரோனா வந்து மிகப்பெரிய இது உலகமே கிடந்து எல்லாம் வந்து மல்லு கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் 140 கோடி மக்களையும் காப்பாத்தி 2 தடுப்பூசி கொடுத்து எல்லாத்தையும் காப்பாத்தி பல 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவசமாவே கொடுத்தார்ல தடுப்பூசி கொடுத்து. அந்தந்த சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இல்ல, அந்த நன்றி அந்த நாடுகளுக்கு இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த நன்றி இருக்கு. அமெரிக்கா மாதிரி 1-2 ரொம்ப வளர்ச்சி அடைந்த அந்த வல்லரசு நாடுகள் வந்து அவங்க ஒரு பக்கம் வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு வேண்டாத கண்ணோட தான் பார்ப்பாங்க. நிச்சயமா பார்ப்பாங்க. அது இருக்கத்தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. ஆமா, பரவாயில்ல. உலக அளவில் நம்ம பெரிய அளவுலேயே நம்ம ஏன்னா 5வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொருளாதாரத்தில் 10வது இடத்துல இருந்தது 5வது இடம். உலக அளவில் நமக்கு 5வது நாடாக வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இப்போ அதை 3வது இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். அடுத்த 5 வருஷத்துல கொண்டு வந்துருவோம்னு சொல்றாரு. கண்டிப்பாக சொன்னால் செய்து விடுவோம். அப்போ உலக அளவுலையும் அதை பண்ண முடியுது. நம்ம நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கட்டுமானங்கள்லாம் அவ்வளவு ரோடு அது இதெல்லாம் போட்டு வடகிழக்கு மாநிலம்லாம் துண்டை கிடந்ததை அப்படியே இழுத்துட்டாங்கல்ல. இழுத்து சேர்த்து ரயில்வே பாலம் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்து அதே மாதிரி மின்சாரம் இல்லாத கிராமங்கள் ஒண்ணு கூட இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அருணாச்சல பிரதேசம் தவிர வேற எல்லா இடமும் அங்கே அந்த சீனாக்காரனுக்கு அட்டூழியம் கொஞ்சம் அதில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் வளர்ச்சியில் தான். மணிப்பூரில் மட்டும் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களை கொஞ்சம் தூண்டி விட்டு, அதுக்கு காரணம் பேசிக் இந்த அதுவும் போதைப் பொருள் தான். அங்கே இந்த போதைப்பொருள் விளைவிக்கிறத கொஞ்சம் போய் மத்திய சர்க்கார் கொஞ்சம் தடை போடுறதுக்கு ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க. அதில் வந்த விளைவு தான் அது திசை திருப்பி விட்டு அதை மதக்கலவரமாக மாற்றி அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி விட்டு. ஆமாம், அதில் முக்கியமாக ஒரு ஆள் வந்து நம்ம ராபர்ட் புரூஸுக்கு பையன் அந்த நல்ல காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. அவருக்கு பையன் அங்க போய் இந்த வேலையை நல்லா பார்த்திருக்காரு. அவருக்கு கூட அதனாலதான் இவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பிடிச்சி திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க இருந்து வந்திருக்கு. அவர் வந்து யாரு அப்படின்னு ராகுல் காந்தி. இப்ப அங்க திருநெல்வேலி மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சியில நிறைய நண்பர்கள் உண்டு. நல்லா, அதாவது மாவட்ட லெவல் நிர்வாகிகள்ல நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. சரி, நம்ம ஒரு பக்கம் ஆதரவாக பேசிகிட்டு இருக்கேனால அவங்ககிட்ட அந்த நேரம் அதிகம் டச்சில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் யார்ட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணலை. ஆனால் எல்லாரும் கொதிச்சு போய் இருக்காங்கிறது நல்லா தெரியும் காங்கிரஸ் கட்சியில். இல்லை, சீட்டு கொடுத்ததுக்கே என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ராபர்ட் புரூஸுடைய பையன் வந்து மணிப்பூரில் இருக்காரு. இருந்து அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குனதுல முக்கிய பங்கு அவருக்கு. அவருக்கு கூட இருந்து எல்லாம் செய்தது வந்து கார்கேவுடைய பையன். அதாவது காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் அங்க இருந்து அந்த வேலையை செய்திருக்காங்க. அதன் மூலமாக கார்கே கிட்ட சொல்லி அப்புறம் இன்னொன்னு ராகுல் காந்திக்கு நேரடி தொடர்பு. அதனால இவங்க என்னென்னலாமோ பண்ணி பார்த்திருக்காங்க. ராபர்ட் புரூஸ் தான் கொடுத்தாங்கன்னு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரு. அவரை கொண்டு போய் திருநெல்வேலியில கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா காரணம் இதுதான் அப்படின்னாங்க. இப்ப கூட ராகுல் ப்ரோக்ராம் கூட திருநெல்வேலியை தான் இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி தான். கரூர் எப்படியும் போவாரு அந்த அம்மா. எப்படியாவது தோக்க போறது. இவர் போனாரா 2 இடமும். ஜோதிமணி வந்து முதலாவது கணிச்சிட்டாங்க. இந்த தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்க முன்னாடியே எப்படியாவது ஜோதிமணி அங்க விட்டுட்டா பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுவார் நினைச்சாங்க, விட்டுட்டாங்க. 2வது செந்தில்நாதன் ஈஸியா அடிச்சு அந்த அம்மாக்கு செந்தில் பாலாஜி உள்ள மாட்டிருக்காரு இல்லையா, செந்தில் பாலாஜி. அதுவும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பெரிய டிராபேக் தான். ஆனாலும் ஒரு சின்ன இதுங்கய்யா, இவங்க வந்து எல்லா ஆயுதத்தையும் கிட்டத்தட்ட பயன்படுத்தினாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. திமுக தரப்புல, திமுக கூட்டணி தரப்புல இப்ப கடைசியா ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க. வழக்கமா பண்றதுதான். அந்த இப்ப பாருங்க, சமீபத்துல பாருங்க, சர்ச்சுகளுக்கு போறதை ரொம்ப தவிர்த்திருக்காங்க. திமுக கூட்டணி வேட்பாளர்கள் சர்ச்சு மசூதிக்கு போறத இந்த எலெக்ஷன்ல தான் முதல் முறையாக தவிர்த்திருக்காங்க. பெரிய அளவுல எங்கேயுமே போகல அவங்க. ஆனா இந்து கோயில்களுக்கு போறாங்க. திருமாவளவன் பெருமாள் கோயில்ல போய் கிடந்து கும்பிட்டு நிக்கிறாரு. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நீ அங்க போனோம், சிவன்கிட்ட போனோம், தில்லை நடராஜன் போய் நீ மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ பெரம்பலூர்ல போய் பெருமாள்கிட்ட போய் நிக்கிறாரு. ரொம்ப கட்ட காலம் வந்துட்டு. ஏன்னா சர்ச்சில் எங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு யாரும் ஏமாளி கிடையாது. படிச்சவங்க, பாதிரிகள், போதகர்கள் எல்லாம் ரொம்ப படிச்சவங்க. முதல் மரியாதை அவங்க வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. கண்டிப்பா. இவங்க இந்து ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவங்கள நெக்லெக்ட் பண்ணாங்கன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது தேர்தலில் காட்டுவாங்க.
இல்ல ஏன்னா எங்க இருந்தாலும் தங்களுக்கு முதல் மரியாதை எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவங்க மதவாதிகள், போதகர்கள், படிச்சவங்க, ஆன்மீகவாதிகள், அவங்களுக்கு வந்து உலகத்துல வேற ஒண்ணும் இல்லை, அந்த கிடைக்கிற மரியாதை மட்டும்தான் பெருசு. 1-2 பேர் தான் பணத்தை தேடி கோடி கோடியாக ஃப்ளைட்டெல்லாம் வச்சுட்டு தெரியுது. மற்றபடி சாதாரண போதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சர்ச்சில் உள்ள பாதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, கல்யாணம் பண்ண முடியாது, மிஞ்சி போனால் ஒரு காரு, கொஞ்சம் பணத்தை சேர்த்து ஒரு காரில் அதை தான் அனுபவிச்சுக்குவாங்க. அவங்க எதிர்பார்ப்பு அத்தனையும் தங்களுக்கு உள்ள அங்கீகாரம், அதைத்தான் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா தூக்கி அப்படியே தலைகீழா மாற்றி போடுவாங்க. இந்த தேர்தலில் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து ஆர் ராசா, அவர் வந்து என் பொண்டாட்டி வந்து ராம பக்தே, அது கிறிஸ்டின், மதம் மாறி போயிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா வந்து இந்த தேர்தலில் அவர் பேசுறாரு நீலகிரி தொகுதியில் நின்று. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மேல அதிருப்தி அலை பெரிய அளவுல வந்துட்டு. அவர் அப்ப இல்ல ராமரை திட்டி, ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை இழிவுபடுத்தி இதெல்லாம் பேசும்போது ரொம்ப அதே. இன்னொன்னு இந்த ரெண்டாவது இன்னொன்னு, இன்னைக்கு அந்த கேஸை வந்து 5ஆம் தேதிக்கு என்னமோ தள்ளி வச்சிருக்காங்க. இவரு ஓங்கல் இளவரசர் வந்து பல்வேறு பேச்சு, கொசு ஒழிப்பு, கொரோனா ஒழிப்பு பேச்சு பேசினார் இல்லையா, அந்த இஷ்யூ வந்து எல்லா இடத்துலையும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டில் அதை தள்ளி வச்சுட்டாங்க. அதில் என்னென்னலாம் சட்டத்தில் சாதக பாதகங்கள் இருக்குது, சிஆர்பிசி அந்த இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத அதை பிரிஞ்சு தான் இது பண்ண முடியும். அதில் யாரோ அவங்க அட்வொகேட் வந்து ஒருத்தர் அந்த கேஸில் பண்ணியிருக்கு, இந்த கேஸில் பண்ணியிருக்குன்னு 1-2 உதாரணங்கள் அவங்க கேட்டது வந்து கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து இப்படி எங்களுக்கு 6 மாநிலங்களே காஷ்மீர்லேருந்தே பண்ணிவிட்டாங்க. ஆமாம், அதான் அதை ஒரே இடத்துல வச்சு நார்மலாக சிஆர்பிசி அந்த விசாரணை இதில் வந்து அதுக்கு இடம் இல்லை போல நம்ம அரசியல் சாசனத்தில். அதான் இப்ப மாட்டிக்கிட்டாரு, இடம் இல்லை போல. ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு கேஸ்ல மட்டும் விதிவிலக்கோ என்னமோ கொடுத்து அந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்வொகேட் அவங்க அட்வொகேட் வந்து அதைத்தான் கோட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஜட்ஜஸ் வந்து இல்லை அதை இப்போ அதை மெதுவாக தான் பார்க்க முடியும், உடனே திடுது பண்ணி அதுக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டாங்க, அப்படின்னு ஒத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து முதலமைச்சருடைய மனைவி துர்கா, இவங்களும் வந்து ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்குறாங்க. திருச்செந்தூருக்கு போனாங்க, அப்புறம் வந்து ஈரோட்டில் அங்கே ஒரு கோயிலுக்கு போனாங்க, அடுத்து சேலத்துக்கு. எங்க அவரு போடைய இடத்துல இவங்களும் கோயிலுக்கு போயிட்டே போறாங்க. போன 2019லயும் சரி 21லயும் சரி நான் கோயிலுக்கு போய் நல்லா நம்ப வச்சாங்க. சில திமுகவினுடைய சாதாரண அடிமட்ட தொண்டர்களே அன்னின்னு சொன்னாங்க. அன்னி கோயில் என்ன இருந்தாலும் அந்த அம்மா ஒரு கோயிலுக்கு போறாங்கல்ல, அவங்க பக்தியார தானே இருக்காங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி அன்னைக்கு பேசுனாங்க. ஆனா அன்னைக்கு இது நாடகம்னு பேசுறாங்க, இது நாடக கம்பெனி, இது இப்படிதான் எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் போவோம், மற்ற இடத்துல வந்து இந்த இந்து தனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு மகன் பேசும்போது வாயை திறக்கல. அவன் பிள்ளையார வந்து களிமண்ணுன்னு சொல்லும் போது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த அம்மா பேசவே இல்லை. இந்து திருமண சட்டங்கள் எல்லாம் வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி மு.க. ஸ்டாலின் பேசும்போது எதுவுமே பேசல. ஆட்சிக்கு வந்த உடனே 400-500 கோயில்களை போய் இடிச்சு உடைச்சிட்டு நடக்கும் போதும் இந்த அம்மா வெளியே வரல, எதுவுமே பேசல. இது ஒரு நாடகம் கம்பெனி, நாடகம், பொய், வேஷம் எல்லாம் என்னைக்கும் ஒரு நாள் அதை சாயம் தானே சொல்றாங்க. மழை பெய்யுதோ, என்னைக்கு மழை பெய்யுதோ அன்னைக்கு அந்த சாயம் வெளுத்து போச்சு. இனிமே என்ன கஜகாரனா அடிச்சாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இந்த எலெக்ஷன் வந்து முடிவு வந்து திமுகவுக்கு கொல்லி வைக்க போகுதுங்க மட்டும் உறுதி. சரிங்க, இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நன்றி.